எல்லா பாவங்கள், எல்லா அக்கிரமங்கள், எல்லா அசுத்தத்திலிருந்து இயேசுவின் ரத்தம் என்னையும் உங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. அவர் கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், அவர் ராஜாதி ராஜா. உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் இப்பொழுது உதிக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். சாலமோன் என்று சொல்லப்படுகிற ராஜா, அவரை குறித்து நீங்க வாசித்து பார்க்கும் வேளையில், அந்த இடத்துல நடந்தது எல்லாவற்றையும் பார்க்கும் வேளையில் என்ன என்று சொன்னால், அங்க வெள்ளி எல்லாம் சும்மா சர்வ சாதாரணமா இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது என்று வசனம் சொல்லுகிறது. வானமும் பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில நாங்கள் அறிந்திருக்கிறோம், நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய பிதாவா இருக்கிறார். அவர் தான் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே அவருடைய ஆதிக்கத்துக்குள்ள இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் குறையில்லாமல் வாழுவது ஆண்டவருடைய சித்தம். கர்த்தருக்கு நாங்கள் கீழ்ப்படியும் வேளையில, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளும் வேளையில ஆண்டவர் இந்த கால வேளையில நம்மோடு கூட பேசுகிறார். When we obey the voice of God, when we obey the commandments, ஆண்டவருடைய கட்டளைகள், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நாங்கள் கீழ்ப்படியும் வேளையில கர்த்தர் நம்மை நிறைவா ஆசீர்வதிப்பார். ஆனால் எப்பொழுது கீழ்ப்படியாம போகிறோமோ அப்பொழுது அருமையானவர்களே நாங்கள் துரத்தப்படுகிறவர்களா இருக்கிறோம். அவருடைய பிரசன்னத்திலிருந்து, அவருடைய சமூகத்திலிருந்து அகற்றப்படுகிறவர்களா இருக்கிறோம். அத்தான் சங்கீதம் 51 நாங்கள் பார்க்கிறோம். தாவீது ஒரே ஒரு முறை ஒரு பாவம் செய்த வேளையில அங்கே அவனுக்கு அங்கே நாத்தான் என்று சொல்லப்படுகிற தீர்க்கதரிசி வந்து அதை உணர்த்தக்கூடிய விதத்தில் பேசின வேளையில அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலிருந்து என்னை தள்ளி போடாதீங்க, உம்முடைய பிரசன்னத்திலிருந்து என்னை அகற்றி விடாதீங்க. அருமையானவர்களே, ஏசாயா 59 அதிகாரம் 2 வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில சொல்லப்படுகிறது, எங்களுடைய தேவனுக்கும் எங்களுக்கும் இடையில எங்களுடைய பாவங்களும் அக்கிரமங்கள் தான் அங்க வந்து தடை செய்கிறது. ஆகவே இந்த காலவெளியில பாவம் இருக்கக்கூடாது, அக்கிரமம் இருக்கக்கூடாது. அதற்காகத்தான் நம்முடைய நாதராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவதரித்து நம்மை போல ஒரு மனுஷனாக இருந்து பாடு அனுபவித்து அவர் என்ன செய்தார், நமக்காக தன்னுடைய பரிசுத்தமான தூய்மையான இரத்தத்தை சிந்தினார். அந்த பரிசுத்தமான இரத்தத்தின் மூலமாக எங்களுடைய இருதயங்கள் கழுவப்படும் வேளையில பாவமற்றவர்களாக, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் பிதாவுக்கு முன்பதாக போய் நிற்கும் வேளையில ஒரு பொழுதும் பாவம் செய்யாதவர்களை போல நிற்கக்கூடியதாக கர்த்தர் கிருபைப்படுத்தியிருக்கிறார். இதை நீங்கள் யோசித்து பார்த்து தியானிக்கும் வேளையில அருமையானவர்களே, நாங்கள் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள் என்பதை மறக்க முடியாது. கர்த்தர் நினைவு கூறுகிறார். 103 சங்கீதத்தை வாசித்து பார்த்தால் நாங்கள் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டோம் என்பதை கர்த்தர் நினைவு கூறுகிறார். ஆனால் இந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட எங்களை ஆண்டவர் என்ன செய்தார், இந்த மிருகங்களைப் போலவும் பறவைகளைப் போலவும் ஆண்டவர் சிருஷ்டிக்கவில்லை. அவர் எங்களை சிருஷ்டிக்கும் வேளையில தம்முடைய சாயல்ல நம்மை சிருஷ்டித்தார் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. ஆனால் பாவம் செய்தது நிமித்தமாக நாங்கள் பார்க்கிறோம், மனுஷன் புறக்கணிக்கப்படுகிறான். ஆனால் 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் கடைசி வசனம் 20 வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில தம்முடைய இரத்தத்தை கொண்டு இயேசு தன்னுடைய பரிசுத்தமான இரத்தத்தை நமக்காக சிந்தி எங்களை கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். இந்த காலவெளியில் அருமையானவர்களே, நாங்கள் பிதாவுக்கு முன்பதாக போய் நிற்பதுக்கு நாங்கள் தகுதியற்றவர்கள். ஆனால் அவருடைய இரத்தத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டபடியினால் தான் எங்களுக்கு அந்த சிலாக்கியம் இருக்குது. அவரிடத்தில் வந்து நாங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சுவீகாரம் என்று சொன்னால் நாங்கள் அந்த குடும்பத்துக்குள்ள we have been adopted. அந்த குடும்பத்துக்குள்ள நாங்கள் கொண்டு அங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே எங்களுக்கு எவ்வளவு ஒரு சிலாக்கியம் யோசிச்சு பாருங்க. சும்மா சாதாரணமாக ஆண்டவருக்கு முன்பாக சும்மா எங்களை விருப்பப்படி எதையும் செய்துட்டு போக முடியாது. நாங்கள் ஏதாயிலும் செய்யும் வேளையில் எவ்வளவோ கடவுளுக்கு முன்பதாக இருந்து அப்பா பிதாவே என்று சொல்லி நோக்கி கூப்பிட்டு அவரை நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறோம். இந்த கால வேளையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் ஜெபிக்கும் வேளையில் வல்லமையோடு கூட ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் கர்த்தர் எங்களுக்கு முன்பதாக அவரை எங்களுக்கு முன்பதாக வந்து நிற்பார் என்று சொன்னா நாங்க அங்க நிற்கிறதுக்கு தகுதியற்றவர்கள். நாங்க என்ன செய்வோம் தெரியுமா, அப்படியே நாங்க அடிபணிந்து விடுவோம், அப்படியே தாழ விழுந்து விடுவோம். ஆண்டவருக்கு முன்பதாக வந்து அப்பா உம்முடைய சன்னிதானத்துக்குள்ள நான் வருவதற்கு தகுதியற்றவன் ஆண்டவரே என்று சொல்லி நிற்பேன். சாலமோன் கட்டின ஆலயத்தில் தேவனுடைய மகிமை இறங்கிய வேளையில என்ன நடந்தது தெரியுமா, ஒருவரும் ஊழியம் செய்ய முடியாம அப்படியே விழுந்தார்கள். அருமையானவர்களே,
இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த தெய்வம் நம்முடைய உள்ளத்துக்குள் வந்து இருக்கிறார் என்று சொன்னால், இந்த பரிசுத்த தெய்வத்தை நாங்கள் சுமந்து கொண்டு திரிகிறோம் என்று சொன்னால், அருமையானவர்களே, எவ்வளவு பரிசுத்தமா நானும் நீங்களும் இருக்க வேண்டும். எங்களுடைய மனம் போன போக்கில நடக்க முடியாது. அருமையானவர்களே, இந்த காலவெளியில எங்களை கர்த்தருக்கு என்று முழுமையாக அர்ப்பணித்த பிள்ளைகளாக நாங்கள் ஜீவிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே தான் அருமையானவர்களே, இந்த காலவெளியில நான் வந்திருக்கும் வேளையில நான் இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறேன். பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு சொல்லுங்க, I am a child of God. அருமையானவர்களே, if you have that boldness and the courage to say that, அருமையானவர்களே, because you are washed by the blood of Jesus, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு கழுவப்பட்டு இருப்பதனால, நான் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்பதனால நாம் பயமில்லாம சொல்லக்கூடியதா இருக்குது, I am a child of God. நான் இயேசுவின் பிள்ளையா இருக்கிறேன். ஹalleluya. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் அங்கே அந்த சோதோம் கொமோரா அழிக்கப்படுவதற்கு முன்பதாக ஆண்டவர் தன்னுடைய தூதர்கள் அனுப்பி வெளியில கொண்டு வருகிறதை காணக்கூடியதா இருக்கிறது. அங்க கொண்டு வரும் வேளையில அங்க சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், அந்த 17ஆம் வசனத்தை வாசிங்கள். அங்க லோத்தையும் அவனுடைய மனைவியும் பார்த்து அந்த தேவ தூதர்கள் சொல்லுகிற ஒரு வசனம் என்னவென்று சொன்னால், முக்கியமான ஒரு வார்த்தை, திரும்பி பார்க்காதே. வாசிங்கள். இதுல அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்போய் ஓடி போ, பின்னிட்டு பாராதே. அங்க சொல்லுகிறார், பின்னிட்டு பாராதே, லுக் நாட் பிஹைண்ட் thee, உனக்கு பின்னதாக பார்க்காதே என்று ஆண்டவர் இந்த காலவெளியில, இதுதான் இந்த காலவெளியில ஆண்டவர் நம் அனைவரோடும் பேசுகிறவராய் இருக்கிறார். God is speaking specifically this morning to all of us. Let us not look at the past. எங்களுடைய வாழ்க்கையில நடந்த எல்லா விதமான பின்னான காரியங்களை நோக்கி பாராதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது சில வேளையில வேதனையான காரியங்களா இருந்திருக்கலாம், சில வேளையில ஆண்டவர் செய்த அற்புதங்களாகவும் இருக்கக்கூடும், அதிசயமான காரியமா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த காலவேளையில, ஏசாயாவின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனங்களை வாசித்து பார்க்கும் வேளையில, Isaiah chapter 43 verses 17 and 18 அங்க வாசித்து பார்க்கும் வேளையில அங்க சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னார், பார்வோன் அவனுடைய சேனையோடு கூட இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து கொண்டிருந்தான். அவர்களை அங்க எப்படியாயிலும் திரும்பவும் எடுத்துக்கொண்டு போக வேண்டும், அவர்களை மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லி அவன் வரும் வேளையில ஆண்டவர் அந்த செங்கடலு கூட அங்கே அவர்கள் அத்தனை பேர் மடிந்து போகக்கூடியதாக கர்த்தர் செய்தார். அதைத்தான் அந்த 17ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. ஆனால் 18ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், வாசித்து பாருங்க. அந்த 18th verse சத்தமாக்கி இதில வாசிங்கள். என்னவா? அந்த முந்தி நடந்தது, அன்றைக்கு நடந்த காரியத்தை நினைக்க வேண்டாம். He performed a miracle. உனக்கு விரோதமாக வந்த அந்த ஜாதியை அப்படியே அமழ்த்தி விட்டார். அவர்கள் அமிழ்ந்து போனார்கள், அப்படியே மடிந்து போனார்கள். ஆனா அதை நினைத்துக் கொண்டிருக்காதே, ஆண்டவர் இந்த காலவேளையில் இன்னும் ஒன்று சொல்கிறார். என்ன? நான் புதிய காரியங்களை செய்கிறேன். I am going to do something new. இந்த காலவேளையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். God is going to do something new. ஆண்டவர் நல்ல காரியத்தை செய்ய போகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் நாங்கள் நினைத்து பார்க்கிறதுக்கு மேலான வல்லமையான மகத்துவமான காரியத்தை அவர் செய்யத்தான் போகிறார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முன்பு உங்களுக்கு எத்தனை மிராக்கிள்ஸ் நடந்திருக்குது, அற்புதங்கள் எனக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர் மாத்திரம் ஆமென் என்று சொல்லுங்க. ஹalleluya. அந்த கடந்த காலங்களை விட இந்த நாளில ஆண்டவர் ஒரு வார்த்தையை நம்மோடு பேசுகிறார். என்னவென்று சொன்னா, I am going to do something new. எங்களுடைய வாழ்க்கை பக்கத்தில் இருக்கிற ஆளை சொல்லுங்க, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலேயும் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு நன்மையான காரியத்தை, ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார் என்று சொல்லுங்க. ஹalleluya. Satan doesn't like that. பிசாசுக்கு அது விருப்பம் இல்ல. ஏனென்று சொன்னா புதிய காரியங்கள் அவன் செய்வது அவனுக்கு விருப்பம் இல்ல. ஏனென்று சொன்னா நீங்க நல்லா இருக்கிறது அவனுக்கு விருப்பம் இல்ல. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வர மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வசனத்தை பார்க்கும் வேளையில அவர் சொல்கிறார், நானோ உங்களுக்கு ஜீவன் கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படுத்தவும் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். I have come to give you life and life abundantly. Hallelujah. இந்த காலவேளையில ஆண்டவர் பரிபூர்ணப்படுத்தத்தான் வந்திருக்கிறார். நீங்க நிறைவா இருக்க போறீர்கள். ஆண்டவர் சந்தோஷமா வச்சிருக்க போறார். களிப்பா இருக்க போறீர்கள். You are going to rejoice in the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில ஆண்டவர் இந்த காலவேளையில நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னார், Philippians chapter 3 verse 13 அங்க சொல்லுகிறது, forget the things which are behind என்று சொல்லுகிறார். அங்க வாசித்து பாருங்க, பின்னானவைகளை நீங்கள் மறந்து விடுங்கள் என்று சொல்லி. ஏன் என்று சொன்னார், to obtain
doing the high calling of God. ஆண்டவர் எங்களை ஒரு விசேஷித்த உயர்வான அழைப்பை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். There's a high calling to each and every person of us. எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு விசேஷித்த அழைப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த காலவேளையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அழைப்புக்கு நாங்க பாத்திரவான்களா இருக்க கர்த்தர் சொல்கிறார், பழைய காரியங்களை நினைக்க வேண்டாம், உங்களுடைய வாழ்க்கையில நடந்த தீமையான காரியங்களை நினைக்க வேண்டாம், உங்களுடைய வாழ்க்கையில நடந்த பாவமான காரியங்களை நினைக்க வேண்டாம். I'm going to do something new என்று சொல்கிறார். பக்கத்துல இருக்கிறாரே சொல்லுங்க, God is going to do something new. என்று இந்த காலவேளையில when you confess, நீங்க வார்த்தையை பேச 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 ஆண்டவர் அந்த காரியங்களை நடப்பிக்கிறவரா இருக்கிறார். ஹalleluya. ஆண்டவர் சொல்கிறார், நான் அந்த புதிய காரியங்களை நான் செய்ய போறேன். I'm going to do new things என்று இந்த காலவேளையில சொல்கிறார். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையிலே அங்க நீதிமானுடைய பாதையிலே என்ன இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. Someone read Proverbs chapter 4 verse 18. 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை கீதில வாசியுங்கள். நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்குமா? ஆர் நீதிமான்கள்? Who are the righteous people? Hallelujah. எல்லாம் righteous people. Hallelujah சொல்லுங்கள். எங்களுடைய பாதை வெளிச்சமா இருக்கும் ஐயா. இருள் இருக்க முடியாது. இருள் இருந்தால் எங்களுக்கு எங்க போறோம் என்ன செய்யும் என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருப்போம். ஆனா பிரகாசம் இருக்கும் என்று சொன்னால், when there is light, அருமையானவர்களே, no sin can come into that place. அந்த இடத்துக்குள்ள பாவம் இருக்க முடியாது. அதுதான் வேத வசனத்தை படித்து பார்க்கும் வேளையில 1 யோவான்ல நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. நாங்க தேவனோடு கூட நடப்போம் என்று சொன்னா, அவர் வெளிச்சத்தின் பிள்ளையாக வெளிச்சம் கொடுக்கிறவராக இருப்பதனால நாங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்போம் என்றால் நாங்க பாவம் செய்யாமல் இருக்கக்கூடியதா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஒளி நம்மேல வீசுவதாக, எங்கள் ஒவ்வொருடைய ஜீவியத்திலும் எங்களுடைய பாதையிலும் ஆண்டவருடைய வெளிச்சம் வீசுவதாக. அங்க வசனங்களை வாசித்து பார்க்கும் வேளையில 43ஆம் அதிகாரம் ஏசாயா 43, ஐசாயா chapter 43 verse 19 ஆண்டவர் இன்னொரு ஒரு வசனத்தை சொல்கிறார். 19ஆம் வசனத்தை வாசிங்க. சொல்லப்படுகிறது என்னவென்றால், Behold, I will do a new thing. ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் ஒரு புதிய காரியத்தை அதை நான் செய்ய போகிறேன் என்று சொல்கிறார். அந்த காரியத்தை நீங்க பார்க்க போகிறீர்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில என்ன தேவையா இருந்தால் என்ன, அது எந்த ஒரு காரியமா இருந்தால் என்ன, உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் டிம்மா இருக்கலாம், க்ளூமியா இருக்கலாம். ஆனால் இந்த கால வேளையில என்னுடைய ஆண்டவர் எடுத்து வாசித்து பார்க்கும் வேளையில சங்கீதம் 35ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் வேளையில அங்க சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னா, Psalm verse 30 அந்த வசனத்துல சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், எடுத்தவள் வாசிங்க. 30ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, சாயங்காலத்துல அழுகை தங்கும், விடியற்காலத்துல களிப்பு உண்டாக. God is speaking to someone here. ஆண்டவர் இந்த காலவேளையில் இந்த இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறது என்னவென்று சொன்னா, there's only a short time weeping but joy comes in the morning. அங்க சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையில. don't be sad. Don't be sad. நீங்க அவைகளுக்கு எல்லாத்தையும் in the name of Jesus எல்லா துக்கங்களை அகன்று போகத்தான் வேண்டும். இன்றைக்கு இருந்த ஆண்டவர் எங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறவரா இருக்கிறார். ஹalleluya. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய துக்க நாட்கள் விட்டது என்று இந்த காலவேளையில் அறிக்கையிடுங்கள். Confess. ஹalleluya. அப்பொழுது நிச்சயமா போகத்தான் வேண்டும். எங்களோட வாயில வல்லமை இருக்குது ஐயா. எப்பொழுதும் வசனங்களை சொல்ல வேண்டும். ஆண்டவர் தந்த வார்த்தைகளை நாங்கள் சொல்லும் வேளையில அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற நாங்கள் அவர் நம்முடைய ராஜாவா இருக்கும் வேளையில, அவர் ஆளுகை செய்யும் வேளையில, நாங்கள் அவருடைய ஜனங்களா இருக்கும் வேளையில அருமையானவர்களே, எங்களுக்கு எந்த குறையும் இருக்க மாட்டாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில சொல்லப்படுகிறது. in English Bible it is the verse 3. அங்க சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னா, ஏசாயா 45:4 சொல்லுகிறது, நான் என்ன செய்ய போறேன், இருப்பு தாழ்பாள்கள் நீக்கி வாசிங்கள் கீதில வெண்கல கதவுகளை ஊடைக்க போறேன். நீங்க வாசிக்க பழகிக்கொள்ளணும். பைபிள் ரீடிங் இந்த சர்ச்ல you should be able to turn the Bible fast as possible and start reading. ஏன்னு சொன்னா, when we start reading, when we confess the word of God, Satan doesn't like that. பிசாசுக்கு அது விருப்பம் இல்ல. ஏன்னு சொன்னா, வசனத்தின் மூலமாகத்தான் ஆண்டவர் ஜெயித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். we should know that word. வசனத்தை வைத்து அதான் பட்டியம் ஐயா. அந்த பட்டியத்தை எடுத்து உபயோகிக்க ஆரம்பிக்க வேண்டும். எந்த இடத்துல எந்த வசனத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்க அறிந்திருப்போம் என்று சொன்னா, when we start speaking there will be miracles. அருமையானவர்களே, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அந்த ஆண்டவர் என்ன செய்ய போறார் வாசிங்க. திரும்ப கீதில அந்த வசனத்தை வாசிங்க. 4ஆம் வசனம், வெண்கல கதவுகளை என்ன செய்ய போறாரா?
உடைக்க போறார். அது மூடி இருக்கு உங்க வாழ்க்கையில. That's it, and you don't be satisfied with all the blessings that you have. God has more blessings. ஆண்டவர் தந்திருக்கிற ஆசீர்வாதங்களோடு திருப்தி அடைய வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் இந்த கால வேளையில சொல்லுகிறார், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்கள் அங்க போட்டிருந்தாலும் அதைகளை நீக்கி ஆண்டவர் வாசலை திறக்க போகிறார். God is going to open the doors. அருமையானவர்களே, உங்களுக்கு முன்பதாக ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, Revelation chapter 3 verse 7, வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் 7 வசனத்தில் சொல்லப்படுகிறது, these things saith he that is holy, பரிசுத்தமா இருக்கிறவர் சொல்லுகிறார், he that is true, உண்மையுள்ளவர் சொல்லுகிறார், he that at the key of David, தாவீதின் திறவுகோல்களை உடையவர் சொல்லுகிறார், he that openeth and no man shutteth. ஆண்டவர் வாசலை திறக்கும் வேளையில அதை ஒருவராலும் அடைக்க முடியாது. and shutteth and no man openeth. ஆண்டவர் அடைச்சா no man can open it. அந்த தேவன் தான் சொல்லுகிறார், இடுப்பு தாழ்பாள்களை நீக்கி வெண்கல கதவுகளை உடைத்து உங்களுக்கு ஆசீர்வாதங்களை பொழிய போறார். கேளுங்கள் என்னிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அப்பொழுது உங்களுக்கு இடம் கொள்ளாமல் ஆசீர்வாதத்தை பொழிவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க கேட்கிறதுக்கு நினைக்கிறதுக்கு மேலாக என்னுடைய தேவன் எஸ் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. சும்மா கொஞ்சம் நோவோட இருக்க அவசியம் இல்லை. Don't get used to all that kind of pain. அருமையானவர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, this is my life, that's all I have to be crying என்று சொல்லிக் கொண்டிருக்க அவசியம் இல்லை. இது என்னுடைய வாழ்க்கை, நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று யோசிக்க அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க என்னிடத்தில் கேட்காதனால தான் நீங்க பெற்றுக்கொள்ளவில்லை. இந்த காலவேளையில கேளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ எந்த காரியம் என்றாலும் என்ற அப்பா சொல்லி இருக்கிறார், உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். இயேசு உங்களுடைய அப்பாவா இருப்பார் என்று சொன்னா ஜீசஸ் என்று கத்துங்க பாப்போம். அவர் தான் உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். மனுஷனால் முடியாது, என்னுடைய அப்பாவாலே ஆகும். மனுஷன் சொல்லுவான் முடியாது என்று, ஆனால் என்னுடைய அப்பா சொல்லுகிறார் இது முடியும் என்று சொல்லி தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அருமையானவர்களே, இந்த கால வேளையில ஆண்டவருடைய வசனத்தை படித்து பார்க்கும் வேளையில வனாந்திரத்தில் அதிசயமான முறையில் அங்கே தன்னுடைய மக்களை போஷித்த தேவன், பாதுகாத்த தேவன். அவர்கள் போட்டிருந்த பாதரட்சை பழுசா போகவும் இல்லை, அவர்கள் போட்டிருந்த வஸ்திரம் பழுசா போகாதபடி காத்தவர். He is a miracle working God. Hallelujah. He will do new things. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் புதிதாக மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஒருவன் கிறிஸ்து இயேசுக்குள் வந்தால் அவன் என்ன செய்கிறான்? பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. புதிய வாழ்க்கை ஐயா. Your husband may be a useless man, but today God is going to make something different in him, and he's going to be a new man. I'm not saying that he's going to be replaced, but I'm saying the same man is going to be new. When God does a thing, he will do it beautifully and perfectly. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தா அழகாக நேர்த்தியா செய்து முடிப்பார் ஐயா. Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வசனங்களை வாசித்து பார்க்கும் வேளையில இந்த தேவன் 119ஆம் சங்கீதம் 154ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில அங்க சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னா, Psalm 119 154 அங்க சொல்லப்படுகிறது, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, வாசியுங்கள். Plead my case and deliver me. எனக்காக வழக்காடி. ஆண்டவரே, I'm pleading my case, oh God, deliver me. இன்றைக்கு என்ன விடுதலை ஆக்கும் ஆண்டவரே, விடுதலை ஆக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, இவ்வளவு நாளும் நான் பட்ட பாடு போதும் ஆண்டவரே. என்னுடைய சரீரத்தில் இருந்த வேதனை போதும் ஆண்டவரே. என்னுடைய ரிலேஷன்ஷிப் சரியில்லாமல் இருந்தது, அது போதும் ஆண்டவரே. ஆனால் ஒரு சந்தோஷமான ஒரு ரிலேஷன்ஷிப்பை எனக்கு மாற்றி தாரும் ஆண்டவரே. நீங்க கேட்க ப்ளீட் மை கேஸ் ஓ காட். ஆண்டவரே, எனக்கு வெற்றி எடுத்து தாரும், வழக்காடி தாரும், எனக்கு ஜெயத்தை எடுத்து தாரும். இயேசுவை நம்புற பிள்ளைகள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசுவை நம்புற பிள்ளைகள் ஒரு பொழுதும் கைவிடப்பட்டு போவதில்லை. இயேசு சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் தாமே நமக்காக வழக்காடுகிறவராயிருக்கிறார். நீங்கள் யாத்ராம 3ஆம் அதிகாரத்துக்கு போவீங்கள் என்று சொன்னார். அங்க மோசே கூட அண்டைக்கு ஆண்டவர் சொன்னது என்னவென்றா, பயப்படாதீர்கள். பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்க, பயப்படாத. உன்னை கலக்க வைத்திருக்கலாம் பிசாசு, சில வேளைகள் உன்னை டிஸ்டர்ப் பண்ண பார்க்க. ஏனென்று சொன்னா கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். God has chosen you. God wants to bless you. Satan doesn't like that. That's why he has come to disturb.
பிசாசு உங்களை குழப்ப வந்திருக்கிறார். ஆனால் என் இயேசு உங்களை ஆசீர்வதிக்க போறார். அதுதான் நாங்க பின்னுக்கு திரும்பி பார்க்கும் வேளையில இவர்கள் பாளையம் இறங்கி நின்றார்கள். ஹalleluya. அந்த நேரத்தில் என்ன நடந்தது என்று சொன்னா இஸ்ரவேல் மக்கள் பார்க்கும் வேளையில பயந்தார்கள். ஆனால் சொன்னார் கர்த்தர், I'm going to perform a miracle. Moses, look, let these people look. Now just keep quiet. Now you do something what I say. நான் சொல்றத நீ செய் மோசே. மோசேயோட மாத்திரம் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்ற கோல்ல உன்ன தடி உன்ன கோலை எடு, உன்ன கையில எடு. இப்போ அந்த கோலை இப்போ தண்ணிக்கு மேல நின்னு all these people are looking at the crazy man. What is this old man doing? இந்த கிழவன் என்ன செய்றான்? He is so crazy. எங்களுக்கு விரோதமாக அங்க வருகிறார்கள், எங்களை பிடிக்க போறார்கள், தண்ணிக்குள்ள கொண்டு போனா நாங்க போயிடுவோமே. இந்த மனுஷன் இந்த நேரத்துல போய் ஒரு கோலை வச்சு கொண்டு இந்த கோலை தண்ணிக்கு மேல நீட்டுகிறானே என்று சொல்லும் வேளையில எஸ், மனுஷன் பார்வையில அது மடமைத்தனமா இருக்கலாம். மனுஷன் பார்க்க it will be foolish. ஆனால் என்னுடைய ஆண்டவர் சொன்னது தான் ஐயா. ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீங்க சொல்லு, வசனம் சொல்லுகிற நீ தண்ணீரை காண மாட்டாய், ஆனா அந்த இடத்துல உனக்கு தண்ணீரை கொடுப்பேன். ஆக தண்ணீர் இல்லாமல் அழுது கொண்டிருக்கும் வேளையில பிள்ளை சாவுறதை பார்க்க மாட்டேன் என்று சொல்லும் வேளையில ஆண்டவர் நீரூற்றை உண்டு பண்ணினார். அந்த தேவன் தான் இந்த கால வேளையில உங்களுக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை என்று புரோக்கா இருக்கலாம். ஆண்டவர் going to perform miracle. நீங்க போயிட்டு கிளீனிங் செய்து கொண்டு கேட்க திடீரென்று சொல்லி ஒரு நாள் நீங்க எடுத்து கொண்டு போய் வச்சிருந்த $500 அங்க நீங்க கண்டுபிடிப்பீங்க. உங்களுக்கு வர வேண்டிய காசு ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் தருகிறவராய் இருக்கிறார். என்ன நடந்தது தெரியுமா? ஆண்டவர் அற்புதம் செய்தார். Unless there's a difficulty, ஆண்டவருடைய வல்லமை விளங்குவதை நாங்க காண முடியாது. ஒரு பிரச்சனை வந்தா தான் ஆண்டவர் வல்லமையான காரியங்களை செய்வார் என்பதை கண்டு கொள்ளக்கூடியதா இருக்கு. இந்த காலவேளையில் நாங்க பார்க்கிறோம், மோசே அங்க தண்ணீரை அங்க ரெண்டாக பிளக்க வைக்கும் வேளையில இஸ்ரவேல் மக்கள் அதுக்கூடாக கடந்து போய் விட்டார்கள். ஆனால் அவர்களுடைய எதிரிகள் என்ன செய்தார்கள் என்றால் அதே சமுத்திரத்தில் அவர்கள் மடிந்து போனார்கள். அதான் வசனம் சொல்லுகிறது 13ஆம் வசனத்தில், இன்றைக்கு நீ காணுகிற இந்த எகிப்தியரை இன்றைக்கு நீ பார்த்துக் கொண்டிருக்கிறாய், ஆனால் அந்த எகிப்தியரை இனி நீ காண மாட்டாய். அவ்வளவுதான், அவங்க எல்லாம் மடிந்து போவார்கள். வசனம் சொல்லுகிறது, ஒரு வழியா வருகிறவன் 28ஆம் அதிகாரம் உபாகமம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, your enemies that rise up against thee shall flee before thee in 7 ways. 7 வழியாய் அவர்கள் சிதறண்டு போவார். People don't like you, it's okay, but Jesus loves you. பக்கத்துல இருக்கிறாள பார்த்து சொல்லுங்க, Jesus loves me என்று சொல்லி Satan will get really mad. I don't like that person, I don't like this person, I hate this person. யாராயிலும் எனக்கு இந்த ஆளை பிடிக்காது, எனக்கு இந்த ஆள கசப்பு இருக்குது, எனக்கு விருப்பமே இல்ல என்று சொல்லி வாரால். You know that's not the spirit of God, but it's the evil spirit is working. ஆனால் இந்த கால வேளையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாக வருகிறவர்கள் ஒரு வழியா வருகிறவர்கள் 7 வழியா சிதறுண்டு போகத்தான் போகிறார்கள். என்னுடைய அப்பா சேதார் ஐயா தாவீதை கொண்டு ஆண்டவர் பெரிய கோலியாத்தை முறியடிச்சவர் இன்றைக்கு எங்கே? இன்றைக்கு எங்கள் மத்தியில தான் இருக்கிறார். அவர் எங்கே இருக்கிறார்? எங்கள் மத்தியிலேயும் எங்களுக்குள்ளேயும் இருக்கிறார். தாவீதோடு இருந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் இல் பொருளாக போவதாக. Speak the word. Speak the word. அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படுவதாக. ஹalleluya. ஆண்டவர் சொல்றார், திறக்கப்பட கூடாதபடி நான் பூட்டுகிறவர், பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் நான் தான் எல்லா திறவுகோலையும் உடையவனாய் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், தன்னுடைய கையில எல்லாம் இருக்குது ஐயா. நீங்க அவருடைய பிள்ளைகள். உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், உங்களை வழிநடத்துகிற தேவன், பொக்கிஷங்கள் எடுத்து தருகிற தேவன் நம்முடைய அப்பாவா இருக்கிறார். வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார் என்னென்றால், யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், I am going to take my children to the land flowing with milk and honey. நான் கொண்டு போற என்னுடைய பிள்ளைகளை பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அப்படி என்று சொன்னால் சமாதானம் சந்தோஷம் உள்ள இடத்துக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு போகிறவராய் இருக்கிறார். You may be happy to be in the church, but when you're going home, you'll say, I hate to come into this house. நான் இந்த வீட்டுக்குள்ள வருவதற்கு எனக்கு வெறுக்கிறது, எனக்கு இந்த வீட்டுக்குள்ள வர விருப்பம் இல்லை நீங்க சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த கால வேளையில ஆண்டவர் அந்த வீட்டை சந்தோஷமான ஒரு இல்லமாக மாற்றி தருவாராக.
சமாதானம் நிறைந்த ஒரு வீடாக ஆண்டவர் மாற்றுவாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லாம இருந்திருக்கலாம். நீங்க செய்கிற work அது you are not happy about it. நீங்க செய்கிற வேலை உங்களுக்கு சந்தோஷம் இல்லாம இருக்கலாம். ஆனால் இந்த கால வேளையில இந்த இயேசப்பா ஒரு வார்த்தையை சொன்னா போதும், அற்புதம் நடக்க போகிறது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓட ஆரம்பியுங்கள். ஏனென்று சொன்னா நேற்று நடந்ததை விட, கடந்த காலங்களில் ஆண்டவர் செய்ததை விட ஆண்டவர் இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போறார். and it's going to be marvelous. அது ஆச்சரியமான காரியமா இருக்க போகுது. God wants to bless all of us. அந்த இயேசு அவருக்கு எங்களை முழுமையா ஒப்பு கொடுத்து எங்களை அப்படியே அவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக ஜீவிப்போம் என்று சொன்னார். யாரெல்லாம் கீழ்ப்படுகிறீங்களோ அத்தனை பிள்ளைகளும் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். இந்த நிகழ்ச்சியின் முடிவிலே இயேசுவை உங்களுடைய சொந்த கடவுளாக இரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஒரு தருணம் கொடுக்காமல் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முடிக்க விரும்பவில்லை. ஆகவே நீங்கள் இயேசுவை நீங்கள் உண்மையான கடவுள் என்று சொல்லி விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய உள்ளத்தில் அவரை விசுவாசித்து உங்களுடைய வாயினால அறிக்கை செய்து, இயேசுவே என் பாவங்களை எனக்கு மன்னியும், இயேசுவே என்னுடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரியும் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களாக மறுபிறப்பை பெற்றவர்களாக நீங்கள் வாழக்கூடியதாக இருக்கும். நான் சொல்லித் தருகிற ஜெபத்தை இப்பொழுது என்னோடு சேர்ந்து நீங்கள் சொல்லும்படி அன்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்புள்ள இயேசுவே, நான் அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் எனக்கு மன்னியும். இயேசுவே, இன்று உம்மை என்னுடைய சொந்த கடவுளாக இரட்சகராக என் உள்ளத்துக்குள் ஏற்றுக்கொள்கிறேன். இன்று முதல் உமக்காக நான் வாழுவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். ஆமேன். இந்த ஜெபத்தை செய்த ஒவ்வொருவரும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமாகவே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. இன்றைய தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதம் பெற்றிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கின்றோம். மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியது கிறிஸ்தவ குடும்ப ஆராதனை ஸ்தலம், இலக்கம் 83 சன்ரைஸ் அவென்யூ, டொரண்டோ, ஒன்டாரியோ, விக்டோரியா பார்க் அண்ட் ஓகோனர். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் 6474777536. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.